கந்த சஷ்டி அதுவுமா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அன்னைக்கு அடிவாரத்துல ஒரு வத்திப்பெட்டியை காமிச்சு என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச. அதே வத்திப்பெட்டியில தான் இன்னைக்கும் விளக்கேத்துற. என்ன குச்சி மட்டும் வேற, பொட்டி அதேதான். முருகா சண்முகா வேலாயுதா அப்பனே. யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. அப்படியா? தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிறதா சொன்னாங்க. அப்படியா? போன மாசம் வந்தப்ப மாப்பிள்ளை பையனை கையோட கூட்டிட்டு வர சொல்லி சொன்னீங்களா? அவங்களே வந்திருக்கிறாங்களா? பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா அவங்க தவறி ரொம்ப வருஷமாச்சு. மாப்பிள்ளைக்கு எல்லாமே நான் தான். மாப்பிள்ளை பையனை எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆமா, மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? மாப்பிள்ளை பேருக்கு தஞ்சாவூர்ல 500 ஏக்கர் நிலம் இருக்கு. சாபாஷ். மாப்பிள்ளைக்கு உழ தெரியுமா? அவர் எங்க உழணும்? உள்றதுக்கு தான் டிராக்டர் வச்சிருக்காரு. சாபாஷ். மாப்பிள்ளைக்கு டிராக்டர் ஓட்ட தெரியுமா? அவர் எங்க ஓட்டணும்? அதுக்கு தான் டிரைவர் வச்சிருக்காரு. சாபாஷ். அது மட்டும் இல்லைங்க, கறவ மாடு மட்டும் 1000கணக்குல இருக்கு. சாபாஷ். மாப்பிள்ளைக்கு கறக்க தெரியுமா? ஐயோ, அவர் எதுக்காக கறக்கணும்? அதுக்கு தான் பண்ணையில 300 பேரை வேலைக்கு வச்சிருக்காரு. அது சரி, பண்ணையில வேலை பார்க்கிற 300 பேரும் டிராக்டர் ஓட்டுற டிரைவரும் விவசாய தொழிலாளிகளும் ஐயா ஒரு நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளை சோத்துக்கு என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் வித்து பணமாக்கிட்டு பட்டணத்துக்கு வர்றாரு. வந்து என்ன பண்ண போறாரு? இருக்கிற பணத்தை எல்லாம் பேங்க்ல போட்டுட்டு வர்ற வட்டியில காலாட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாமே. ஐயா பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. அடச்சே, என்னங்க நீங்க சம்பந்தம் பேச வந்தவங்க கிட்ட அபசகுனமா பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரியா, எனக்கு இந்த சகுனம் ஜோசியத்துல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. வந்ததுல இருந்து மாப்பிளைய பத்தி விசாரிச்சுட்டு இருந்தேன். எதுக்கு? ஒரு மனுஷனுக்கு வாழ்வும் வரலாம், தாழ்வும் வரலாம். அப்படி தாழ்வு வரும் பொழுது என் கையால உழைச்சு என் பொண்டாட்டிக்கு கஞ்சி ஊத்துவேன்னு இந்த பாய் ஒரு தடையாவது வாயை திறந்து சொன்னானா? இப்பேற்பட்ட படுபாவிக்கு என் உயிரே போனாலும் என் பொண்ணை நான் கொடுக்க மாட்டேன். எந்திரி, எந்திரிங்கயா. இங்க பாரியா, எனக்கு வரப்போற மாப்பிளைக்கு சொத்து பத்து இல்லைனாலும் பரவாயில்லை. அவன் சுயமரியாதை உள்ளவனா இருக்கணும், சொந்த கால்ல நிக்கணும். நான் 3 எண்ணத்துக்குள்ள மரியாதையை இந்த வீட்டை விட்டு ஓடிருங்க, இல்ல என் வேலைக்காரனை விட்டு வெட்டுவேன். ஜோசியர் சுவாமி, நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு சுக்கிரதசை வந்துரும் இல்ல? ஐயோ ஐயோ, எத்தனை தடவை சொல்றது? பெரிய ரோதனையா போச்சு. இங்க பாரு, இப்போ உனக்கு நடக்கிற 7.5 நாட்டு சனியில அப்படி இப்படின்னு 5.5 வருஷம் கழிஞ்சிடுச்சு. மீதி இருக்கிறது 2 வருஷம். அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நீ எங்கேயோ போற. அப்படி நீ போகல, ஜோசியத்தை விட்டுட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன். போதுமா? எனக்கு நம்பிக்கை இருக்கு ஜோசியரே. ஆனா அடிக்கடி ஆஃப்டர் 2 இயர்ஸ் நான் சொல்றதை கேட்டு எல்லாரும் என்ன கேலி பண்றாங்க. அதனாலதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சந்தேகமா? இந்த ஜோதிட பூஷணம் சாஸ்திர சாம்ராட் சாம்பசிவ சர்மா குனிஞ்சு கணிச்ச ஜாதகத்துல சந்தேகமா? வராகமிகரர் கேட்டார்னா வருத்தப்படுவாரு. குழப்பிட்டு இப்ப எனக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. கொஞ்சம் இரு. எங்க உன் ஜாதகம்? அடியில போய் மாட்டிக்கிச்சு. கரெக்ட், உன் ஜாதகம் தான். சரியாத்தானே இருக்கு. எப்படி பேசுகும்? அதுக்கு இல்ல சாமி, ஏன் கணிப்பு சரியா தப்பான்னு நீ தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? பிரசன்னத்துல பாக்குறேன். 108க்குள்ள பட்டுன்னு ஒரு நம்பர் சொல்லு பாப்போம். 1.5. அரை முழுசா ஒண்ணு சொல்ல மாட்டியா? இன்னும் 7 நாளைக்குள்ள உனக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஜோசியரே, குறுக்க பேசாதே. அப்படி அது நடந்துச்சுன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு ராஜயோகம் வரும்னு நான் சொன்ன ஜோசியம் உண்மை. அப்படி 7 நாளைக்குள்ள அது நடக்கலைன்னா என் ஜோசியம் பொய். 7 நாளைக்குள்ள என்னங்க நடக்க போகுது? என்ன வேணாலும் நடக்கலாம். எதுக்கும் ஜாக்கிரதையாரு. ஏன்னா உனக்கு அது ஒரு கண்டம். அந்த கண்டத்துல உனக்கு உயிர் போனாலும் போகலாம், போகாமலும் இருக்கலாம். அப்படி நீ தப்பிச்சிட்டீன்னா 8வது நாள் வந்து என்ன பாரு,
தட்டாம ஒரு வழி சொல்றேன். ஐயோ என்னாச்சுன்னா என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்ன இங்க வந்து படுக்கிற? தலைக்கு மேல சுத்துற ஃபேன் மேல விழுந்துருமோன்னு பயம். சுத்தாத ஃபேன் தான் நேரா விழும், சுத்துற ஃபேன் ஆச்சே உன் தலைக்கு மேல தான் வந்து விழும். இங்க வந்து படுத்துட்ட, சுத்துற ஃபேன் வடக்கு தேக்கு பாத்துட்டா விழும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். கண்டம் கரண்ட்ல கூட இருக்கும். ஐயோ, நான் போய் பழக்கடையில படுத்துக்கிறேன். புழக்கடையில போய் படுத்துட்டா பூச்சி புழு பாம்பு அத்தனையும் அங்கதான் வரும். வேற யாரும் தேவையில்லை, கண்டமா இருக்கிறதுக்கு நீ ஒருத்தி போதும். என்ன? என்னப்பா இங்க பாரு, நானே கண்டத்தை நினைச்சு கலங்கிட்டு இருக்கேன், இவன் என்ன பயமுறுத்திட்டு இருக்கான். சும்மா இருடி, அவனே பயத்துல இருக்கான், நீ வேற போடி உள்ள. போடி. கொஞ்சம் பாரு, நீ வாப்பா. இப்படி பயந்து பயந்து உடம்பெல்லாம் கெடுத்துக்காத. இங்க பாரு, தூக்கம் வரலன்னா கொஞ்ச நேரம் பரமபதம் விளையாடு, உன் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சிடும். லக்ஷ்மி இதோ வந்துட்டேம்மா. காலையில கத்த ஆரம்பிச்சிடுவிய. பிள்ளையாரே, என்ன மட்டும் காப்பாத்துப்பா. என்னது, அதுக்குள்ள 7 நாள் ஆயிடுச்சா? அப்ப என் கண்டம் தீந்துது. விநாயகா, எங்க வண்டிய காணோம்? கடே எரமானங்கட்ட பசங்களா, எங்கடா நான் ஏலத்துல எடுத்த சிவப்பு வண்டியை காணவே காணோம்? அத நம்ம அம்மா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஐயோ, என் பொண்ணு அந்த வண்டி எடுத்துட்டு போனா. அந்த வண்டிக்கு பிரேக் கண்டிஷனே சரியில்லையடா. இது எங்களுக்கு எப்படி தெரியும்? நிறுத்தும் போதே சொல்லி இருக்கணும். எங்க நாங்க தொழில கத்துக்கிட்டு வெளியே போயிருவோமோன்னு பயந்துகிட்டு மறைச்சு வச்சீங்க. இப்போ அதுல உங்க பொண்ணு மாட்டிக்கிடுச்சு. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. பாட்டுமா? பாத்து போ. லல்லல்லல். பெரிய தப்பு பண்ணிட்டேன். I've done a great mistake. பாவம் யங் சாப் என்ன ஆனாரோ? ஏன்பா, லட்சமா பணம் வச்சிருக்கீங்கல்ல, அந்த காரை ரிப்பேருக்கு விட்டுருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அட விலை பேசி முடிச்ச காராச்சே, எதுக்கு வீண் செலவுன்னு விட்டுட்டேன். ஹலோ சக்கரவாணி வீடா? எஸ், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன், அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். யாருமா பேசுறது? இன்ஸ்பெக்டர். அடே வேலு, இங்க வாடா. என்னங்க? இந்தா பேசு. யாரு பேசுறது? இன்ஸ்பெக்டர் பேசுறா. பேசுறா. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? ஐயோ, மூடிட்டு பேசண்டா. என்னங்க பேசுறது? விசாரிப்பாரு, விவரமா சொல்லு. ஹலோ, அப்படிங்களா? 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 ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. எதுக்குடா போனை எல்லாம் தொட்டு கும்பிட்டு நன்றி சொல்ற? கும்பிடாம நம்ம பாப்பா ஒரு பையன் மேல காரை ஏத்திருச்ச, அந்த பையன் மரண வாக்குமூலம் கொடுத்துட்டானா. ஐயோ, மரண வாக்குமூலம் கொடுத்துட்டானாமே. என்னன்றா கொடுத்தா? விபத்துக்கு காரணம் கார் ஓட்டுனவங்க இல்ல, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டானா. அப்பா, இதுக்கு ஏன்டா பெருச்சாளி மூஞ்ச வச்சுக்கிட்டு அப்படி சொன்ன? இருக்காதே, நான் தானே காரை கண்ணா பின்னான்னு ஓட்டினேன். தப்பு ஃபுல்லா என் மேல தானே. ஏன்பா, அவர் எதுக்காக ஒத்துக்கிட்டாரு? ஏன் ஒத்துக்கிட்டாரு? ஐயோ, எதுக்கோ ஒத்துக்கிட்டான். அடிப்பட்ட அதிர்ச்சியில மூளை கோளாறாவே உளறி இருப்பான். அதை அப்படியே விட்டுருமா, மத்ததெல்லாம் அழிச்சிரு. எவ்வளவு நல்லவரா இருந்தா என்ன காட்டி கொடுக்காம இருப்பாரு. அந்த பொண்ணோட கார் உன் மேல ஏறியும் நீ அந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கிறேன்னா அவ வேற யாரும் இல்ல, பத்திரகாளியுடைய சொரூபம். வர்ற வெள்ளிக்கிழமை ஒரு பரிகாரம் பண்ணணும். அத மட்டும் பண்ணல. ஐயோ, கண்டிப்பா பண்ணிடுறேன். என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒரு புடவை, ஒரு ஜாக்கெட், சைஸ் குத்து மதிப்பா இருந்தா போதும். தம்மாம் பூ, இம்மா குங்குமம், அம்மா மஞ்சள், தம்மா துண்டு வெத்தலை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நேரா கொண்டு போய் அவ கையில கொடுத்துட்டு அவ ஏன் எதுக்குன்னு கேட்கறதுக்கு முன்னால திரும்பி பார்க்காம ஓடியாந்துடணும். அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. பேரு சக்கரபாணி, பிறந்த தேதி 24/6/1934. ஆமா குருஜி.
அந்த ஆளுகிட்ட நான் வேலை பார்க்கலாமா, பார்த்தா அந்த ஆள் குணத்துக்கும் என் குணத்துக்கும் சரிப்பட்டு வருமா, வராத மாதிரி தான் எனக்கு ஒரு சந்தேகம். இருந்தாலும் அத உங்க வாயால கேட்டா எனக்கு ஒரு திருப்தி. பின்ன நான் வாயை திறந்தா எத்தனையோ பேருக்கு திருப்தி ஆச்சே. இந்த பாரு தம்பி, சரிப்பட்டு வருமானு நீ சந்தேகப்பட்டது சரிதான். ஏன்னா நீ ரிஷப ராசி, ரிஷபம்னா எருது, அவன் விருச்சிக ராசி, தேளு, கொத்தோ கொத்து கொட்டிண்டே இருப்பான். அதுவும் இல்லாம அவனுடைய விதி எண் 29. கூட்டினா என்ன வரும்? கூட்டினா 2 வரும். 2னா சந்திரன், 8னா சனி. சனிக்கும் சந்திரனுக்கும் எப்படி இருக்கும்? சதா முட்டிண்டே இருக்கும். பாப்பா, வேலையில சேரதா முடிவு பண்ணிட்டியா? முடியாதுன்னு சொல்லத்தான் வந்தேன். ஏன்? அடேடே, இவனுங்களை துப்புனதை கண்டு துவண்டுட்டியா? தம்பி, துப்புறது ஏன் வழக்கம், தோளுறது அவனுங்க வழக்கம். கவலையை விடு, உனக்கு வேலை கொடுத்தாச்சு. 1500 ரூபாய் சம்பளம். நீங்க 5000 ரூபாய் கொடுத்தாலும் நான் வேலை செய்ய மாட்டேன். ஏன்னா நீங்க 2ஆம் நம்பர் ராசிக்காரர், நான் 8ஆம் நம்பர் ராசிக்காரன். 2க்கும் 8க்கும் ஆகவே ஆகாது. ஆகாதுன்னு நீயே முடிவு பண்ணிட்டா எப்படிப்பா? ஜோசிய பூஷணம், ஆ, சாஸ்திர சாம்ராட் ஆ, சாம்ப சிவசர்மா சொன்னார். ஆ. யார் அவன்? சாண்டோ சின்ன பாத்தேவர் புகழோடு இருக்கும் போதே மரணம் அடைவார்னு சொன்னவர். ஆஹா, பக்கத்து வீட்டு பார்வதி பாட்டி கூட பிறந்தவனாலே கொல்லப்படுவார்னு சொன்னவர். ஆஹா. சிற்பிகள் சங்க தலைவர் லோகநாதன் சிலை செய்யும் போது சிலையே மேல விழுந்து சாவார்னு சொன்னவர். ஏண்டா, அவன் சாவரவங்களை பத்தி தான் சொல்லுவானா? வாழறவங்களை பத்தி சொல்லவே மாட்டானா? அவரை பத்தி அவன் இவன் சொன்ன எனக்கு படுகோபம் வந்துரும். அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். என்ன இப்ப சொன்ன என்ன பண்ணிடுவ? இல்ல என்ன பண்ணிடுவேன்னு கேட்டேன். ஏதோ என் பொண்ணு ரெக்கமெண்ட் பண்ணாலே உனக்கு வேலை போட்டு கொடுக்கலாம்னு யோசிச்சேன். யோசிச்சு பாத்தீங்களா? என்ன நான் என்ன பிச்சைக்காரனா? உங்ககிட்ட வந்து வேலை கட்டினா? யோ, என் ஜாதகம் தெரியுமா உனக்கு? You wait for 2 years. After 2 years I'll be a king. ஆ? என்ன இவ டஸ் புஸ்ன்றான்? என்னடா அது? விலகா பசங்க எப்படி வரானுங்க? ஏண்டா கோபால்னு கூப்பிட்டா குறைஞ்சா புடுவீங்க? சரி கோபால், சௌரியெல்லாம் எப்படி? இன்னும் கவர்மெண்ட் கடன் கொடுத்த காசுல இந்த கறவை மாடை கலந்துக்கின காலத்துக்கு ஓட்டினுக்கிறேன். நீ ஒழுங்கா காலத்தை ஓட்ட மாட்டோன்னு நினைக்கிறோம். என்னடா பயமுத்துறீங்க? பயமுறுத்துறது மட்டும் இல்ல, எச்சரிக்கையும் பண்ண வந்துரும். எச்சரிக்கையா? எதுக்கு? வாத்தியார் தங்கச்சி நீ டாவடிக்கிறியாம? என்னங்கடா அது? என்னென்னமோ சொல்றீங்க. நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணவே இல்லையாடா. யாரா சொன்னது? அக்காவே சொன்னதா அண்ணன் சொன்னாரு. அந்த பொண்ணே சொல்லிச்சா? அந்த பொண்ணுக்கு என் மேல இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்குது முன்னாடியே தெரியாம போச்சா? தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணிருப்பேன்? பவுடர் கீழ பூசிக்கின தலையில வாரிக்கின ஒரு குஜாலா இருந்திருப்பேன். யோ, அவ்வளவு கொழுப்பு ஏறிச்சா உனக்கு? வேற வழியே இல்ல, இருக்கிற கறவை மாடு காம்பெல்லாம் கடிச்சு துப்பிட வேண்டியதுதான். டேய் லட்சுமிடா, எச்ச பண்ண கூடாது, பாவண்டா. எச்சரிக்கை பண்றோம். இதுக்கு மேல ஏடா கூடமா நடந்தா காரியத்துல இறங்கிடுவோம். கவனமா இருந்துக்க. வாங்கடா. என்னடா அது? ஆசையை உண்டாக்கிட்டு அதிர்ச்சியும் கொடுத்துட்டு போறானுங்க. கறவை மாடா காதலா? அப்பா, யாரோ வச்சதே? சனிப்பெயர்ச்சி வாக்கியப்படி நவம்பர் 3, திருகணிதப்படி செப்டம்பர் 15. எப்படி இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். என்ன மைக் டெஸ்ட் பண்றீங்களா? இல்ல, உன்னை டெஸ்ட் பண்றேன். எந்திரியா. என்ன ஆள் உயர அருவாளோட ஐயனார் மாதிரி வந்து நிக்கிறீங்க? காம்பவுண்டுக்குள்ள 4 தென்னை மரத்தை பாத்திரப்படாத. உடனே பாளைய சீவரே ஓலைய சீவரேன்னு உள்ள வந்துருவீங்களே. நான் ஓலைய சீவ வரல, உன் தலைய சீவ வந்திருக்கிறேன். ஆமையா, இந்த பட்டணத்துக்கு பழனி ஆண்டவன் கொடுத்த 18 ரூபா 10 பைசாவோட மட்டும் வரல, எங்க அப்பன் கொடுத்த வீச்சரோட வந்திருக்கிறேன். இத்தனை நாள் இதுக்கு வேலை கொடுக்கல, இன்னைக்கு வேலை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? என்னவோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை தீர்த்து வைக்க போற மாதிரி இல்ல பேசுறீங்க. இப்ப பேசுற பேச்சுக்கு உன்னை 2 தடவை. ஏயா, 2க்கும் 8க்கும் ஆகாது, 4க்கும் 9க்கும் ஆகாதுன்னு. தப்பு தப்பு. 4க்கும் 7க்கும் தான் ஆகாது. இதுக்கே 3 தடவை வெட்டணும். என்ன இன்னைக்கு வெட்டோட எண்ணிக்கை ஏறிக்கிட்டே போகுது? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு கலங்கரை விளக்கம். ஓஹோ. எதிர்காலத்தை நம்பி ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு ஏணி மாதிரி. அதாவது மொத்தத்துல நான் ஒரு ஞானி. என்னன்ற நீ? நீ எந்த கோணியோ, என் பொண்ணு நல்லா வாழணும், அவ்வளவுதானே. அதை எப்படி கொடு, வாழ வைக்கிறேன். உன் பொண்ணு பிறந்தது எப்போ? 1965 மே மாசம். மே, சித்திரை, கத்திரி. அண்ணா ஆடிப்பட்டம் தேடி விதைச்சிருக்கிறா போல இருக்கு. தேதி 2 சுத்தம். கிழமை
செவ்வா. அப்பா நேரம் ராத்திரி 12 மணி. பிரம்ம ராட்சசம் அலையிற வேலை. ஆமா, உங்க பொண்ணு பிறந்த உடனே உங்க பொண்டாட்டிய முழுங்கி இருக்கணுமே. அவ ஒண்ணு முழுங்கல, ஜன்னி வந்து செத்து போயிட்டா. என் பொண்ணை பத்தி ஏதாவது பேசுறேன், கொடுத்த அருவாளை வாங்கி 2ஆ வெட்டிடுவேன். இத நான் கொடுக்க முடியாது. இத உன் காணிக்கையா அம்பாளுக்கு சாத்த போறேன். சாத்தியா சாத்து. ஆனா என் பொண்ணு நினைச்சவனைய கல்யாணம் பண்ணணும். ஐயோ, உன் பொண்ணை கட்டிக்க போறவன் நாயா பேயா தெருவா அலைவான். அந்த நாய் எப்படியோ அலையுது. என் பொண்ணோட ஆசையும் என் லட்சியமும் நிறைவேறணும். அதுக்காக ஏய், நான் சொல்ற மாதிரி ஒரு ஜாதகம் எழுது. என்னது நீ சொல்ற மாதிரி? என்ன விளையாடுறிய? செய்யும் தொழிலே தெய்வம். அந்த தொழிலுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். இத பாரியா, என்னுடைய வாடிக்கைக்காரங்க விதியை நம்புறாங்களோ இல்லையோ, என்னுடைய வார்த்தையை நம்புறாங்க. அவங்களுக்கு துரோகம் செய்ய நான் தயாரா இல்ல. வேற ஆளப்பார். அம்பாளுக்கு சாத்தனியே அந்த அருவாளை எடு. எதுக்கு? அதாலேயே உன்னை வெட்டத்தான். இது என்னடா அநியாயமா இருக்குது? கத்தி முனையில கிரகங்களை மாத்த சொல்றியே. எல்லாரும் பஞ்சாங்கத்தை பார்த்து எழுதுவாங்க, நான் பட்டாக்கத்திய பார்த்து எழுதணும். எழுதுறேன். ஆமா, இந்த செவ்வாயை எங்க போடுறது? உன் வாயில போட்டுக்க. கேதுவே கிணத்துல தூக்கி போடு. முதல்ல கட்டத்தை போட்டுக்கிறேன். ஏண்டா என் பொண்ணையா நீ வேணாம்னு சொல்ற? நீ அலறி அடிச்சு ஓடி வர மாதிரி கலர் பேனாவிலேயே கட்டம் போட வச்சிருக்கிற. உன் கதைய மாத்தி காட்டுறேன் பார். மகேஸ்வரி, எல்லாம் உன் செயல். இப்படி ஒரு ஜாதகமா? இந்த மாத சர்க்குலேஷனுக்கு இந்த ஒரு மேட்டரே போதுங்க. பொண்ணு போட்டோவையும் போட்டுறேன். தம்பி, உன் கதையை கேட்டு நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். கல்யாணத்துக்கு கடன் கேட்கிற நீதான் என் கஷ்டத்தையும் கேட்டாகணும். ஆயில் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு ஒரே ஒரு கல்யாணம். கவலையை விடுங்க. உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு உங்க பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் என்ன, 9 கல்யாணம் நடக்கும். எங்கப்பா நடக்குது? பொண்ணு பார்க்க வர்ற மாப்பிள்ளை எல்லாம் பச்சியும் கேசரியும் தின்னுட்டு ஓடிடுறானுங்களே. ஒரி பண்ணிக்காதீங்க சார். நீங்க எனக்கு பணம் கொடுத்து பாருங்க, உங்க பொண்ணு கல்யாணம் தானா நடக்கும். ஆஹா, தொட்டுட்டப்பா, தொட்டுட்டேன். எதை? நெஞ்சிலிருந்து முதுகு வர தொட்டுட்டப்பா. டேக் இட். தேங்க்யூ. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுங்கிறத எவ்வளவு அழகா சொல்லிட்டு போறான். வந்துருங்க வந்துருங்க. வணக்கம் சார், வந்துருங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வர வெள்ளிக்கிழமை எனக்கு கல்யாணம், அவசியம் வரணும். காத்தால என் பொண்டாட்டி மூஞ்சில முடிச்சா அதான் நல்லா மாட்டிக்கினேன். இந்தாங்க, அவசியம் வந்துருங்க. வந்துருங்க. என்னையா அது இங்க நிறுத்திட்ட? எதுவுமேங்க கோயிலுக்கு முன்னால நின்னு பேசுவான். ஆண்டவா, என்னையா? எனக்கு கும்பகோணம் அடுக்கு மாதிரி 9 பிள்ளைங்க, ஒரே சம்சாரங்க. அடச்சி, உன் வயரத்துக்கு அது பத்தாது. ஏன் வருத்தப்படுற? அது இல்லைங்க, ரிக்ஷா கூலி கை மேல கொடுக்குறீங்களா இல்ல அதுவும் கலெக்ஷன் தானா? என் கல்யாணத்துக்கு நீ அவசியம் வந்துடணும். இதையா பத்தி கொடுக்குறா? நீ மொய்ய எழுத வேண்டாயா, வாயா. என்ன இது? ஐயோ, கௌரவ பிரசாதம். என்னங்க இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? அங்க முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு. பொண்ணை கூப்பிடுங்க. ஒரே வெட்டா வெட்டிடுவேன். யார வெட்ட போறீங்க? உன்னையே. எதுக்கு? பின்னென்னையா, கடனை உடனே வாங்கி பணத்தை கொடுப்பான், பின்னால கஷ்டம் வரும்போது அதை அடைக்கிறதுக்காக உழைப்பான்னு நினைச்சா இவன் பந்தல்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க மொய்ய நம்பி இல்ல கல்யாணம் பண்ண வந்திருக்கான். கரெக்ட். நானும் ஒரு 10 ரூபா மொய் எழுதலான்னு இருக்கேன். அந்த 10 ரூபாய் என்கிட்ட கொடு. ஏன் 10 ரூபா பார்த்ததே இல்லையா? இல்ல, இதை என் பொண்ணுக்காக நான் வச்சுக்கிறேன். ஐயோ, இது என்ன சார் அநியாயம்? மாப்பிள்ளை பையன் எனக்கு ரொம்ப வேண்டியவன். மாப்பிள்ளை உனக்கு ரொம்ப வேண்டியவனா? ஆமா. இப்படி வா. இங்க பாரியா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என்ன கதா காலட்சியமா பண்ண போறீங்க? நீ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எவனும்
அந்த பரதேசி பயலுக்கு மொய் எழுதக்கூடாது. எழுதினா உன்னைய குனிய வச்சு வெட்டுவேன். நீ எழுதினா நிக்க வச்சு நேரா வெட்டுவேன். ஆக வெட்டு விழுறது நிச்சயம். ஊர்ல எல்லாருக்கும் ஜாதகம் பாக்குறேன், இன்னைக்கு என் ஜாதகத்தை பார்க்காம வந்துட்டேன் போல இருக்கு. வெட்டு விடாம இருக்கு என்ன செய்யறது? சோட ஆரஞ்சு கலர் கிரஷ் போட்டு தம்பி, கூட்டத்துல உங்க அப்பா வேணுமா போய் தேடு போ. போடா சாப்பிடுங்க. நல்லா ஒட்ட ஒட்ட நீங்க எல்லாம் மாப்பிளைக்கு வேண்டப்பட்டவங்களா? ரொம்ப நெருக்கமானவங்க. அப்ப எல்லாரும் மொய் எழுதுவீங்க இல்லையா பின்ன? 200 மைலுக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கோம். வெறுங்கைய வீசிக்கிட்டா வந்திருக்க போறோம். ஏதோ எங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு 50 100 எழுதாமலா போக போறோம். ஐயோ பாவம், உங்களுக்கு எல்லாம் விஷயமே தெரியாதா? அவங்க வீட்டுல கிரகப்பிரவேசம் நடந்தப்போ அவங்க தாய் மாமன் 50 ரூபாய் மொய் எழுதிருக்கிறாரு. அதுக்காக அவரை செருப்பால அடிச்சிருக்கு. தாய்மாவன் போய் 50 ரூபாய் எழுதலாங்களா? 5000 ரூபாய் கொடுத்திருந்தாலும் அடிச்சிருப்பாங்க. நான் ஒரு கௌரதிக்காக விசேஷம் நடத்துறேன், நீ என்னையா மொய் எழுதுறது? உன் படத்தை வச்சா நான் வீடு கட்ட போறேன் அப்படின்னு 7.5 அடி அடிச்சிருக்கான். அது என்னங்க 7.5 அடி? அவனுக்கு 7.5 நாட்டு சனி அடிச்சான். இப்ப அந்த செருப்படி கேஸ் சைதாப்பேட்டை கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு விஷயம் பாருங்க, நீங்கெல்லாம் சொந்த பந்தமா இருந்தும் கூட அவங்க அம்மாவை பார்த்துக்காம அம்போன்னு விட்டுட்டீங்களா? அந்த காட்டம் வேற அவனுக்கு. இப்ப கல்யாண செலவோட செலவா ஏகப்பட்ட செருப்பு வாங்கி வச்சிருக்கான். ஒருவேளை வாங்கின செருப்பு அத்தனை பேருக்கும் பத்தலைன்னா அடிச்ச செருப்பாலேயே மறுபடியும் அடிப்பான். மேல செருப்பு போகுது பாத்தீங்களா? இங்க பாருங்க, தாலி கட்டின கையோட தப்பிச்சோம் பொழைச்சோன்னு மரியாதையா வீட்டுக்கு ஓடுங்க. சாப்பாடு அட கைய வீட்டுல போய் நினைச்சுக்கிறது, எந்திரிச்சு ஓடுங்கய்யா. எங்களுக்கு எல்லாம் விதியாங்க செருப்படி வாங்கணும்னு. ஓடுங்க. செருப்பால் அடிப்பானே. மாப்பிள்ளை செருப்பால அடிப்பானாயா? மாப்பிள்ளை செருப்பால அடிப்பான்னு சொல்றாயா? மாப்பிள்ளை மையில செருப்பு அடிப்பானா? ஐயரே சீக்கிரம் வந்துட சொல்லுங்க. ஆஹா, காலி பண்ணிட்டானா? என் பொழப்ப காலி பண்ணிட்டானாங்கிறேன். விடுவனா? பழனி முருகன் கொடுத்த 18 ரூபா 10 பைசாவோட பட்டணத்துக்கு வந்தவன். அவன் அரிதார புருஷனா மட்டும் இல்ல, அவதார புருஷனாவே உருவெடுத்து வந்தாலும் விட மாட்டேன். அப்பாடா, நான் தப்பிச்சேன். தப்பிச்சியா? இனிமேதான் மாட்ட போற. மறுபடியும் ஒரு கட்டமா? சாதாரண கட்டம் இல்ல, உச்ச கட்டம். என் லட்சியம் நிறைவேற வரைக்கும் என் பொண்ணு உன் காவல்ல இருக்க போறா. நான் இங்க எதுக்குப்பா இருக்கணும்? சோ, ஆமாங்க, கல்யாணம் ஆன பொண்ணை நான் வச்சுக்கிட்டா நல்லா இருக்குங்களா? சும்மாரியா? கள்ளங்கிட்ட தான் சாவிய கொடுக்கணும், கட்டம் போட்டவங்கிட்ட தான் கற்பை ஒப்படைக்கணும். என் பொண்ணோட கற்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சுக்கரம் விளையாடுறான். ஏங்க, கற்பை டப்பாவில போட்டு கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்களே, அது என்ன வீடா வாசலா? பூட்டி வைக்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத ஒரு அப்பனா இருக்கிறீங்க. பொறுப்பு இருக்கிறதுனால தாயா என் பொண்ணை கூட்டியாந்து இங்க விட்டு இருக்கிற. கட்டம் போட்டு என் மாப்பிளைய கெடுத்த நீதான். என் பொண்ணோட கற்புக்கும் காபந்தா இருக்கணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் பொண்ணோட கற்புக்கு கொஞ்சோண்டு தம்மா தூண்டு வில்லங்க ஏற்பட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது. குறுக்கால வெட்டி கூறு போட்டு ஊறுகாயாக்கி ஊற வச்சிருவேன். ஏய், நீ தொழில் பக்தி உள்ளவன். எனக்கு தெரியாம அந்த பையன் இங்க வந்து கையகிய வச்சா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். பரம்பரை தொழிலே இதுதான். பார்த்து நடந்துக்க. நான் வரேன். கோச்சாரத்தை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்த என்ன கற்ப வாட்ச் பண்ண சொல்றானே. அம்மா துர்காதேவி, கும்பிட போன தெய்வம் குறுக்க வரும் சொல்லுவாங்க. நான் கும்பிட வந்தேன், ஆனா குழப்பம் தான் வந்துச்சு. தெரியாத்தனமா ஜோசியம் பார்த்துட்டேன். கிரகச்சாரம் இப்ப என் கழுத்துக்கே கத்தி வந்துடுச்சும்மா, கத்தி வந்துடுச்சு. பணத்தை வச்சா தான் பொண்ணை தொடலாங்கிறான் பெத்தவன். வேஷம் கட்டிக்கிட்டு வெளுத்து வாங்கிடுறேங்கிறான் மாப்பிள்ளை. தாம்பத்தியத்துக்காக அந்த பொண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். தடை பண்றது தர்மம் இல்ல, தடை பண்ணலைன்னா பொழப்பே இல்ல. நீதாம்மா அவளை காப்பாத்தணும். நீ மட்டும் இதை செஞ்ச, வாரா வாரம் அபிஷேகம், ஆராதனை, அன்னதானம், அங்க பிரதட்சணம் எல்லாத்தையும் நான் செய்யறேம்மா. என்ன விளக்கு அணைஞ்சு போச்சு? அபசகுணம் பிடிச்ச மாதிரி. பொண்ணு வேற தனியா இருக்கிறா வீட்டுல. சூறையாடி இருப்பானோ? ஐயோ, ஏம்மா குளிச்ச? ஆமா, கல்யாணம் ஒரு பொண்ணு நேரங்கட்ட நேரத்துல குளிச்சானா என்ன அர்த்தம் புரியலையே. யார கேட்ட தெரியும்? பாப்பாவையே கேட்கலாம்னா காலில் பாதரட்சை போட்டுருக்குது. யார கேட்கலாம்? ஒண்ணும் புரியலையே.
ஐயோ யார கேப்பேன், எப்படி கேப்பேன்? மாமி தான் ஆகாசவாணி ஆச்சே, எல்லா இன்ஃபர்மேஷனையும் விரல் நுனியில வச்சிருப்பா. கேட்டு பாப்போம். ஹலோ ஹலோ, நான் தான் பாலஜோதிடர் சாம்பசிவ சர்மா பேசுறேன். நான் தான் மாமி பேசுறேன். மாமியா, ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு நேரங்கட்ட நேரத்துல குளிச்சுட்டு வந்தான்னா அதுக்கு என்ன மாமி அர்த்தம்? இதெல்லாம் என்னென்ன கேக்குறீங்களே? ஆ, இருங்க, மாமாவை கூப்பிடுறேன். வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. ஹலோ மாமாவா? அறிவு கட்டம் உண்டோ? குடிக்கிறத பத்தி என் சம்சாரத்துக்கிட்ட கேட்கிறீர்? என்ன மாமா வள்ளுன்னு விடுறார்? ஒருவேளை எசக்கு பெசக்கா நேரத்துல போன் போட்டுட்டேனோ? இருக்கும் இருக்கும். வெல் டன் பேபி, வெல் டன் பேபி. மேல இருந்து கீழே ஜம்ப் பண்ணியே, அது மாதிரி கீழே இருந்து மேல ஜம்ப் பண்ண முடியும்? முடியாது மம்மி. நோ பேபி, முடியாதுன்னு சொல்லக்கூடாது, ட்ரை பண்றேன்னு சொல்லணும். பாத்தியாளா, கொஞ்சம் ட்ரை பண்ணா புடிச்சிடலாம். ஐயா, இது லட்சுமணோட கருத்து. அது சரியா? ஏற்கனவே இந்த பசு கண்ணுக்குட்டி உனக்கு தெரியுமா? விசாரிச்சுட்டனே. அந்த அம்மா சிலோன்காரி, அந்த அம்மாவோட புருஷன் இங்கிலீஷ்காரன். அப்போ நீச்சல் அடிக்கிற குழந்தை படா அவியல் குழந்தைன்னு சொல்ற? Excuse me. Yes. Call from California. Oh, California. Yes. என் ஹஸ்பண்ட் பேபி உங்களோட டாடி ஃபோன் பண்ணி இருக்கு. நான் போய் கதைக்கிறேன். ஹலோ லில்லிபுட் டார்லிங், how are you? Fine. How is your baby? பேபி see swimming. குளிச்சிட்டு இருக்கா? When are you coming over here? நோ நோ, நாங்க இப்ப வரதில்லை. Why? பேபிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது கிடைச்ச உடனே வருவேன். No. இந்தியாவில் ஏகப்பட்ட பொடியனங்கள் இருக்கானுங்கள். கிடைக்கும் என்று நம்புறேன். கிடைக்கும் கிடைக்கும். என்னடா வாஷிங் சோப்ப வாயில போட்ட மாதிரி வளவளான்னு பேசுறாளே, என்ன விஷயம்? இருக்கிற ஒரு பொண்ணுக்கு மாப்பிளைய தேடிக்கிட்டு இருக்கா. ஐயா, இது லட்சுமணோட கருத்து. அதோட நிறுத்து. நோ 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 நோ, அந்த கஞ்சா குடிக்கிற கலிபோர்னியா மாப்பிள்ளைக்கு இந்த பேபியை தர மாட்டேன். I won't accept that கஞ்சா மாப்பிள்ளை. I like only Madras மாப்பிள்ளை. This is my ambition, this is my decision, this is my condition. Then I may have to divorce you. What? இதனால நீ என்ன விவாகரத்து பண்றியா? பண்ணிக்கோ. I don't mind, I don't care, I don't. Bother, is it? Yes, bullshit, my foot. ஐயா, இந்த ஹோட்டல் பிள்ளை எப்படி செட்டில் பண்றதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களே, அந்த கவலை நீங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்ற ஏயா ஐயா, டெலிபோன்ல இந்த பொம்பளை என்ன பேசினான்னு மறுபடியும் சொல்லு. ஒரு தமிழ் பையனுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்காக தாம் புருஷனே டைவர்ஸ் பண்ணிட்டான். பாத்தியாளா? அப்போ அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடினா 2 பேருடைய கஷ்டம் தீருங்கிறேன். மாப்பிள்ளை தேடுவோம், முடிப்போம். ஐடியா தான் அப்பவே கொடுத்துட்டல. செருப்பு முறிஞ்சிடும். Follow me. கனவாவது வந்துகிட்டு இருந்தது, இப்ப கண்ணு மூடினா கடங்காரன்ல வரான். வண்டி திட்டியார் தேடிட்டு வராரு. இந்த பக்கம் தானே போனா காணமே. கடனை வாங்கி கம்பி நீட்டுல போய் அப்படியே என் தெருப்பக்கம் வந்து என் பொண்ணை கூட்டிட்டு போயிருந்தான்னா வேண்டதாவது மிச்சப்படும். என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் பணத்துக்கு எங்க போவேன்? ஏன்பா டிரைவர், இந்த பக்கமா ஒரு அயோக்கியம் வந்தானே, அவனை பாத்தியா? எனக்கு இதான் வேலையா? ஆனா அது உன் வேலைன்னு சொல்லலப்பா, எங்க வேதனைகளை சொல்றோம். அந்த திருட்டு தடிய திருவண்ணாமலை தீவிட்டி கைசா நாய், ஈஸ்வரன் கோயில் என்ன தட்டி, திருட்டு பேமானி. யோ, இதுக்கு மேல திட்டுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். யோ, அவன் தானா இவன்? பார்த்தா அப்படிதாயா தெரியுது. யோ, கன்ஃபார்மா சொல்லியா, இல்லைன்னா கண்ட டிரைவர் நம்மள கைமா ஆக்கிடுவான். தம்பி, என்கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கி ஓடுனா அவரு நீங்க தானா தம்பி? அவங்கிட்ட நீ கட்டிக்கிட்டு அவனே கூறு கட்டின கொய்யா பழத்தை எல்லாரும் குனிஞ்சு பாக்குற மாதிரி பாக்குறீங்களே, என்ன விஷயம்? எங்க 2 பேர்த்தையும் கடன் வாங்கிட்டு ஓட பாக்கலாம். செக்ரட்டரி ஐயா, கமிஷனருக்கு போன் பண்ணி நான் சொன்னதா ஐஜியை இமிடியேட்டா வர சொல்லு. கமிஷனருக்கு போன் பண்ணி ஐஜி வர சொல்றாரு. ஹை லெவல் ஆபீசரோ
கொஞ்சம் விலகுங்க விலகுங்க. பண்ணிட்டாங்களே. ஐயோ. ப்ளீஸ் கம் ஹியர். பாவம். இவன் அன்னைக்கு பாட்டு பாடி படகு ஓட்டின சோம்பேறியாச்சே, இவனை வச்சு அந்த குள்ளவாத்து பொண்ணை கவுத்துட்டா டபுக்கு சிப்பான் சிப்பான் டபுக்கு. பால்வடிகிற முகம். நான் இன்னும் கொஞ்சம் தாமதமா வந்திருந்தா இந்த பாலை சுண்ட காய்ச்சி மோராக்கி சிலிப்பிருப்பாங்க போல இருக்குதே. ஐயா யாரு சிலுப்பட போட்டிருக்க பாத்தியாளா? யோ, நாங்க மோர கடையில சைடு சிலிப்புறோம். நீ யாரையா ஊடல? நான் யாரா? செக்ரட்டரி எக்ஸ்பிளைன். மலையே குலைந்தாலும் மனம் தளராத மாவீரன், மர்மத்தீவு மன்னன், ஏழைகளின் அண்ணன், இன்னல்கள் வரும்போது கை கொடுக்கும் கலியுக கண்ணன். பாத்தியாளா? உன் இம்சை என்னால தாழ முடியல. என்ன சொல்றீங்க? இந்த பரதேசி பசங்க கிட்ட என் வரலாறு ஏன் சொன்னேன்? கடனை பைசல் பண்ணு, பையனை ரிலீஸ் பண்ணு. தம்பி, உன் தம்பி இல்லப்பா, உன்னதான். ஓ, வண்டியில ஏறு, வரலாறு வழியில கேக்குறேன். ஃபாலோ மீ.